எல்லா கட்சிக்குமே திமுக அதிமுக எல்லாம் இப்போ தவிக உள்பட இவங்க எல்லாருடைய நோக்கமே என்னமா இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படியாவது நம்ம வந்து நாம் தமிழரை உள்ளே வந்துடவிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு அவங்க தெளிவாக இருக்காங்க. அதுக்கான டைலாக் தான் இதை அவங்க புஷ் பண்ணுறது. எப்படி பொது வேட்பாளராக அவரை நிறுத்தாமல் தருவோம், எப்படின்னா அண்ணனுக்கு எதிரான ஒரு மனநிலையை அறுவடை செய்யணும்னு பார்க்குறாங்க. நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோன்றதை மக்கள் உணர்ந்திருக்கும் பட்சத்தில் நாம் தமிழருக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பது காலத்தின் கட்டாயம். அவங்க இல்லை காலத்தை கட்டாயத்தை நான் பார்க்கல அப்படின்னு தள்ளி வச்சிருன்னு சொன்னால் அது அவர்களுக்குள்ளாகவே அவங்க போட்டுக்கிற ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அண்ணன் மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா ஏன்னா சட்டமன்றத்தில் என்ன சிஸ்டமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அந்த பர்பஸே பாருங்களேன். என்ன சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றின டிபேட் இருக்கணும், அதை பற்றி பேச்சு இருக்கணும். அதில் என்ன நல்லது, அதில் என்ன கெட்டது, இதை நீங்கள் செஞ்சீங்க, அப்போ தான் ஆளுங்கட்சி ஆளாத கட்சின்னு இருக்கணும். நம்ம தான் எதிர்கட்சின்றோமே. அது அந்த மாடலே வந்து டபுள் பாலிடிக்ஸ் மாடல். ரூலிங் கவர்மெண்ட், ஆப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி. அந்த வார்த்தை பிரயோகமே தப்பு. ரூலிங் பார்ட்டி, நாட் ரூலிங் பார்ட்டி. ஏன்னா நாட் ரூலிங் பார்ட்டியால் தான் நிறையா சொல்ல முடியும், எனக்கு இப்படி பண்ணுன்னு. அப்போ தான் குடும்பத்தை ரன் பண்ணுறாரு. பசங்கள்லாம் எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்போ அதே மாதிரியான மனநிலையில் இது கேட்கறதுக்கு உரிமையும் முழுமையும் யாருக்கு வந்து சேரணும்னா அந்த மூத்த மகனுக்கு ஒரு பொறுப்பு வந்து சேரும். அந்த மூத்த மகனாக அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாங்க அப்படின்ற கலக்கம் தவக்காச்சு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பது புதுசே கிடையாது. நம்ம அதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றத்தை பற்றி எந்திரிக்கிறதுல இருக்கிற எழுச்சி முக்கியன்றது தான் அண்ணா மூலமாகவும் தமிழ் தேசியமும் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம். தமிழ் மறவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற எண்ணம். எத்தனை முறை தோற்றம்ன்றத விட எத்தனை முறை எந்திரிக்க முயற்சி செய்கிறோன்றது தான் முக்கியம். அந்த அடிப்படையில் நிர்வாகிகள் எல்லாருமே அந்த எண்ணம் தான் இருக்கும். சரி, இது ஒரு வாய்ப்பு நமக்கு. இந்த வாய்ப்பில் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம செஞ்சோன்னா அவர்கள் செய்த பிறவி கடன் ஒன்று இருக்கும்ல. அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணையம் சிறப்பு வந்து கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா சார். அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறதா அறிவிச்சிருந்தார். அது ஒரு பக்கம் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கள நிலவரம் ஒன்று வெளியாக இருக்குது. என்னென்னா இசக்கி சுப்பையா அங்கே அம்பாசமுத்திரத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ அவர் களத்துக்கு போகும்போது களத்தில் அவருக்கு சாதுவான சூழல் கிடையாது அப்படின்னு கூடிய பேச்சுக்கள்லாம் அடிப்படை தொடங்கியிருக்கு. ஸோ சீமான் அவர்கள் நேரடியாக அங்கே போட்டியிடுறதுனால அம்பாசமுத்திரம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் வசமாகி இல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகையாளரும் பல பேர் இதை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது இது நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப மக்கள்கிட்ட சந்திக்கிறதுன்றது அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் படித்தவர்கள் மத்தியில். இந்த தவகவோட தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க, அதாவது ஃபேன்ஸாக இருக்கிறவங்கலாம் எப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு கட்சி நமக்குள்ள கூட்டணி வந்திருக்குது, அப்போ நம்ம இவங்களுக்கு திரும்ப வாக்கு செலுத்துவோன்ற மனநிலைக்கு அவங்க ஒரு 50% கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆனால் இந்த வெற்றியை தீர்மானிக்க போகிற மக்கள், த காமன் மேன், த காமன் பப்ளிக், அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆட்சி மேலே நிறைய பேருக்கு இப்பயே வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுது. ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்ததில்லை. ஏன் இந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றதை விட சலிப்பு என்னென்னா, ஒரு சட்டமன்றம் மாதிரி இயங்கலை, எதில் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை பற்றி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த அமைச்சர் வந்து கில்லி சரத்ன்ற அமைச்சர், அவருடைய வீடியோ எல்லாம் வந்தது வெளியில் அப்படின்னு சொல்லும்போது அது சரி, அது தப்பு. அவருடைய பழைய வாழ்க்கை புது வாழ்க்கை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்களுக்குள்ளேயே, யாருக்குள்ளேயே, புஷி ஆனந்துக்குள்ளேயும் ஆதவ அர்ஜுனாக்குள்ளேயுமே உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஒரு வளர்கிற கட்சியிலே இப்படி இருக்குன்னு சொன்னால் இது உண்மையாக வளர்கிற கட்சியில் இவங்க எல்லாருமே யார் எம்எல்ஏ, யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை பிரதிபலிக்கிறது அந்த தொகுதி. ஏன்னா அவங்க எங்கே தரல ஓட்டு, ஏற்கனவே டிவிகேக்கு தரல. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால இப்போ இந்த நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த சலிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு எதிர்கட்சியை, வேற ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கின்ற மனநிலைக்கு அவங்க போயிருப்பாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக அந்த மனநிலை சீமானுக்கு ஆதரவாக மாறும்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அந்த இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் கேள்விக்குறியாக வைக்கிறேன்னா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம நாம் தமிழர்னு பேசுகிறதுல அர்த்தம் இருக்க முடியும்னு நான் நினைக்கல. ஒரு அடிப்படை நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணம் கொண்டவன் அப்படின்றதுனால. ஏன்னா மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுனால எந்த மாதிரி புரிதலை அது ஏற்படுத்துன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பொது வேட்பாளராக நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் திரும்ப அந்த தொகுதியில் எங்கேயாவது போட்டி போட போகிறாரா, ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரா, அந்த ஒரு கேள்வி வந்து மனசில் நிற்குது.
அப்போ ஏற்கனவே மக்கள் பல பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, காமன் மேனு அண்ணனை பற்றி புறமா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே பெட்டி வாங்கிட்டாருன்னு அண்ணன் கூட சொன்னார். பெட்டி கொடுத்தாருன்னு பேச மாட்டீங்களான்னு கேட்டார். அப்போ இந்த மனநிலையை கொண்டு ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கும்போது இது சில விஷயங்கள் ராஜதந்திரமாக செய்யணும். அந்த இடங்கள் செய்யாத வரைக்கும் நமக்கு வந்து அது வாக்கா மாறுமான்றது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கேள்வி எனக்கு. ராஜதந்திரம்னா எதை மீன் பண்ணுறீங்க? அதாவது மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு தொகுதியில் போய் நிற்கிறேன், நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற போது நான் அந்த தொகுதியோடு ஏற்கனவே கலந்துருக்கணும். நம்மளை வந்து நான் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஆட்சியில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த தொகுதியில் இருந்தாலும் நான் அதை செஞ்சிட முடியும். ஆனால் ஒரு தொகுதிக்கு உட்பட்டு நான் வந்து ஒரு தொகுதிக்கு உட்பட்டு தான் நான் எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏவாக இருக்கிறதுன்னு யாருமே கிடையாது. முதலமைச்சர்ன்ற மாதிரி பதவி வந்தால் மட்டும்தான் வர முடியும். அந்த மாதிரி பதவி வருவதற்கான காரண காரியங்கள் எதுவுமே இல்லாத போது வேற ஏதேனும் விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னால், உதாரணத்திற்கு மனநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலை மாற்றம் யாருக்கு வேணால் ஏற்படலாம். இப்போ உதாரணத்துக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக சொல்லலைன்னா, சங்கீதா அவர்களையும் ஜேசன் விஜய் அவர்களும் வந்து திரும்ப இணக்கமாக கொண்டு போய் குடும்பத்தோடு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சந்திரசேகர் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களை பற்றி வந்து நண்பர்கள் அவங்க திரும்ப ஒன்று சேர்றதுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புற மாதிரி பேட்டி கொடுத்ததாகவும் நம்ம ஊடகங்கள் வாயிலாக அறிகிறோம். அப்போ அந்த மனநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டதுன்னு சொன்னால், இந்த அண்ணனை அரவணைத்து கொள்ளக்கூடிய போக்கு விஜய்க்கு ஏன் வரக்கூடாது, வந்துடக்கூடாது? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எதுவும் இப்போ நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது ராஜதந்திரமாக தான் இருக்கும். குறிப்பாக இப்போது திமுக மேலே ஆல்ரெடி வெறுப்பில் தான் அடுத்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அதிமுகவில் உட்கட்சி பூசல் மாற்றி மாற்றி சண்டை போட்டே வராங்க. தாவேக்கா வந்து இந்த 50 நாட்களாக குதிரை பேர அரசியல், ஆட்சி மீதான சலிப்புத்தன்மை, ஆன்டி இன்கமசி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போது ஒரு நல்ல சாய்ஸாக வந்து நாம் தமிழர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ இடைத்தேர்தலை நாம் தமிழர் யூட்டிலைஸ் பண்ணுறதால மக்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களான்னு கேள்வி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் மக்கள் வந்து இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்றும் வராது. ஏன்னா ஆரோக்கியமான அரசியல் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், நாம் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி சமுதாயத்தில் வந்து நல்லது நடக்கணும்னா அந்த எல்லாருக்குமே அந்த அதிகார பகிர்வுன்றதுக்கு சரிவர இருக்கணும். எல்லா சித்தாந்தங்களுமே சரிவர இருக்கணும். அதில் எது தவறு எது சரின்றதை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோன்றதை மக்கள் உணர்ந்திருக்கும் பட்சத்தில் நாம் தமிழருக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பது காலத்தின் கட்டாயம். அவங்க இல்லை காலத்தை கட்டாயத்தை நான் பார்க்கல அப்படின்னு தள்ளி வச்சிருன்னு சொன்னால் அது அவர்களுக்குள்ளாகவே அவங்க போட்டுக்கிற ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். தேர்ந்தெடுப்பாங்க நம்புறீங்களா? தேர்ந்தெடுப்பாங்களான்றது களத்துக்குள்ளே. இப்போ ஹானஸ்டாக சொல்லணும்னு நான் அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு நான் விசிட் பண்ணது கிடையாது. பட் பொதுவாக காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். மக்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா அது எப்படி புரட்டி போடப்பட்டது அப்படின்றது தெரியும். ஏன்னா அவ்வளோ ஆதரவாலே அண்ணனுக்கு இருந்தது, இளைஞர்கள் எல்லா கூட்டம் இருந்தது. ஆனால் அது எப்படி புரட்டி போடப்பட்டது, அந்த திரைக்கவர்ச்சி எப்படி ஏற்படுத்தப்பட்டது? பணம் அங்கே பெரிய விளையாட்டுச்சுன்னு சொல்லிடவே முடியாது. அந்த திரைமுகம் மட்டும்தான். யாருமே அந்த குற்றச்சாட்டை இம்முறை வைக்கவில்லைன்றதை நம்ம கவனிக்கணும். ஆப்வியஸ்லி பக்கெட் கொடுக்கறது, குடம் கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறது 1-2 கொடுத்தாங்களே தவிர அந்த பணத்தை 2000 கூட 5000 கொடுன்ற அந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டதுன்றது புரிஞ்சுக்கலாம். அதே அடிப்படையில் இப்போ அவங்க திரும்ப நிற்கும்போது மக்கள் படித்திருந்தாங்கன்னா, சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா, இந்த 50 நாட்கள் நமக்கு கடந்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன நல்லது பண்ணிட்டாங்க, என்ன மாற்று, உண்மையிலேயே நான் மாற்று தருவேன்னு சொன்னவர் என்ன மாற்று தந்த, திரும்ப ஒன்றிய அரசுன்றதுலேருந்து ஆரம்பித்து மத்திய அரசுன்னு கொண்டு போகிறார். அந்த வார்த்தை பிரயோகத்திலேயே இவங்க வந்து ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாக்களிப்பாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதை நம்ம பல்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா மினிஸ்டர்ஸ் போகிறது, எங்கேயோ ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுறது, மினிஸ்டர்ஸ் போனால் அந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சலிப்படைஞ்சு தான் மக்கள் இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த வெண்ணிலா தாய்மானன் ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் வந்து பயணிச்சுட்டு தான் வராங்க, ஒரு இடைத்தேர்தலையும் தவிர்த்ததில்லை. ஆனால் வந்து தாவேக்கா திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அகைன்ஸ்டான நரேட்டிவ் வந்து செஞ்சுட்டே வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தாவேக்கா மீது வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இப்போ நம்ம வந்து எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ளே தவிர எதிர்கட்சியாக நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்பட தொடங்கிட்டோன்றதுக்கான வெளிப்பாடு தான் அந்த அறிக்கை. ஏன்னா இவங்க எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திராவிடர் சித்தாந்தம் நிலை கொண்டவர்கள் எல்லாருமே, இது வந்து எல்லா கட்சிக்குமே திமுக அதிமுக எல்லாம் இப்போ தாவேக்கா உள்பட இவங்க எல்லாருடைய நோக்கமே என்னமா இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படியாவது நம்ம வந்து நாம் தமிழரை உள்ளே வந்துடவிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு அவங்க தெளிவாக இருக்காங்க. அதுக்கான டைலாக் தான் இதை அவங்க புஷ் பண்ணுறது. எப்படி
பொது வேட்பாளராக அவரை நிறுத்தமர்த்துருவோம். எப்படின்னா அண்ணனுக்கு எதிரான ஒரு மனநிலையை அறுவடை செய்யணும்னு பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் சில கேள்விகள்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சீமான் அவர்களை பற்றி அவர் வாய் பேச்சால் தான் அவர் வந்து தோற்று போனார், அவருடைய பேச்சை தோற்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஊடகங்களில் கட்டமைச்சு அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணி ஃபோட்டோ கிட்ட எடுத்து பாப்புலரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீலும் இந்த மனநிலையும் வெண்ணிலா தாய்மன் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சிருக்கேன். நம்ம இடைத்தேர்தல் என்றைக்குமே எதுலேயுமே நிற்காமல் இருந்தது கிடையாது. ஏன் நம்ம நிற்கணும் அப்படின்னா ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். ஜனநாயக கடமைன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அது கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு போட்டி களத்துக்கு போய் நிற்கணும். களத்திலே நிற்க மாட்டேன்னு புறமுதுகிட்டு ஓடினோம். விக்கிரவாண்டியில் அவர் என்ன பண்ணார், திரும்ப அந்த இடத்துல தான் மாநாடு போட்டார், அந்த இடத்துல போய் நின்னார், இடைத்தேர்தலில் நிற்கலையே. அப்போ தான் வந்து நிற்போம், தான் வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரியான சூழல் வந்தால் தான் நம்ம செய்வோம்னு சொன்னால் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதம். அந்த சந்தர்ப்பத்துக்கு எதிராக இந்த மாதிரியான அறிக்கை வர்றது ரொம்ப நேச்சுரல். குறிப்பாக இவ்வளோ கம்மி காலத்தில் இந்த அளவுக்கு ஆன்டி இன்கமசி எந்த கட்சியுமே சம்பாதிச்சதில்லை. தாவேக்கா எந்த அளவுக்கு தவறு இழக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்து எந்த தவறும் செஞ்சிடல. இவங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிற தவறுகள் இவர்களுக்கு அந்த திறமையின்மை கம்மியாக இருக்கிறதுன்றதும் தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த 1 ஹவருக்குள்ளே ஒரு மீட்டிங்கை போட்டு உங்கள் வெள்ளை அறிக்கைக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? அப்போ நீங்கள் வந்து ஒன்றா உங்களுடைய அக்யூசிஷன் குற்றச்சாட்டுகள் சரியாக இருந்தால் நீங்கள் அதை ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தணும். ஊடகங்களில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தந்தி டிவிலையோ இல்லை புதிய தலைமுறையிலையோ போய் உட்காந்து தவக்க சார்பால் பேசுகிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாங்க, இதில் இவ்வளோ கொள்ளைடிச்சாங்க, இந்த சினிமா டயலாக தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அதற்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சு இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன செஞ்சுட்டோன்றது இல்லை. குதிரை பேர் அரசியலோ இல்லை ஒட்டக பேர அரசியலோ செய்யப்பட்டதாக சொல்லி கைது பண்ணி தூக்கி போட்டாங்கல்ல. அப்போ குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்நேரம் நடவடிக்கை எங்கே இல்லை? இப்போ கரூர் விவகாரத்தில் கூட பார்த்தா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அரசு வேலை சேருவதுக்கு வந்து அப்படியே முருமுருன்னு இருக்காரு, அவர் முனைப்பாக அங்கே செயல்படுகிறார் முதலமைச்சர்னு பேசுகிறாங்க. இப்போ இதே கேள்வி என்னென்னா, இதற்கு முன்பு அவர் கரூரில் இருந்தவர்களை எப்படி ட்ரீட் பண்ணாரனோ, அங்கே மணலில் எப்படி இருந்தனோ, அங்கே ஜெயிச்சாங்களா இல்லையன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு இவங்க வந்து பதில் சொல்லலை. அதாவது ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை சரிவர கை கொள்ளலை. இப்போ இன்னும் சொல்ல போனால் கல்வி அமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்வியில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டார் இப்போ வரைக்கும்? அதுக்குள்ளே என்ன பெரும் புரட்சியை செஞ்சுட்டாரு கல்வியில்? எப்படி செய்ய முடியாமல் போச்சு? திட்டமிடுதலுக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை செய்திருக்கொள்ள முடியும் எல்லா இடத்துலையும். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவல நிலைமை தொடருது. இப்போ சாலை வசதி ஒரு ஆதவர்ஜுனா அவர் கையில் தான் போயிருக்குது, பார்க்குறாங்க. எவ்வளோ மேடு பள்ளங்கள் இருக்குது. மழை காலங்களுக்கு முன்பாகவே செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா. இவங்க டெண்டரில் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுல இல்லை விஷயம். சரிவர எக்ஸிக்யூட் பண்ணுறோமான்றதை பார்க்கணும். இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு பேரை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அண்ணா நகர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு சமூக ஊடகத்தில் அண்ணா நகர் சின்ன இடத்த சொல்கிறேன், அது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொரு பதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று போட்டு அந்த அந்த டிராஃபிக்கில் வரவங்களுக்கெல்லாம் நிழல் கட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மறைக்கிற மாதிரியே போட்டிருக்காங்க. அப்போ அந்த 5 கேமராவுக்கு பின்னாடி நீ வச்சிருக்கிறேன்னா உன்னுடைய என்ன அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை வியூ பண்ண முடியுமா? அப்போ அந்த சிந்தனை கூட இல்லாத சூப்பர்விஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர்களாக இருந்தால் யார் வேணால் என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திடக்கூடிய வாய்ப்பு. ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் ஒரு கிளாஸ் டீச்சர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த கிளாஸை ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக டிசிப்ளின்டாக கொண்டு போகலாம். நமக்கு கிளாஸ் டீச்சரே வந்து இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் உதாரணம் பேசிகிட்டு இருந்தாக்கா எப்படி டிசிப்ளின் ஆகும், எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுன்ற கேள்வி எனக்கு. குறிப்பாக கரூரில் அந்த இறந்த 41 குடும்பத்துக்கும் ஒரு அரசு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுமக்கள் பார்வையில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு விஜய் அவர்கள். தன் அதிகாரத்தை எதுக்கே யூஸ் பண்ணிக்கிறார், தன் மேலே கரை பதிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த 41 பேர் விஷயத்தில் அவருக்கு எப்படி அந்த ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, 41 பேருக்கு இது ஏற்கனவே திராவிட மாடல் கொடுத்த, அவர் ஸ்டாலின் பேர் கூட சொல்ல முடியாது, திராவிட மாடல் தான் சொல்லிப்பார். அவருக்கு ஒரு லீடர் கெப்பாசிட்டி இல்லையோன்ற ஒரு கேள்விக்காக யாரோ வைக்கிற கேள்வி அது. அப்பயே வந்து அந்த கலாச்சாரத்தில் இறந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா போய் பணத்தை லட்சக்கணக்கில் கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள போட்டி, அவங்க மோசமாக இருந்தால் நான் இவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். ஆரோக்கியமான சிந்தனையை தட்டி எழுப்புற மாதிரி. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள கூட்டத்தில் கமெண்ட்ஸ் வந்துடும், 4 பேர் தான் வருவாங்க, 40 பேர் தான் வருவாங்க, 4000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் 5.5 லட்சம் பேருக்கு மேலே கூடி ஒரு அசம்பாவித சம்பவம் இல்லாமல் ரொம்ப ஒழுக்கத்தோடய ஒரு மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டதா இல்லையா? அப்போ அதை ஒரு மாடலாக எடுத்து புஷ் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. மற்றவங்கள்ட்ட தான் மாடல் எடுத்துக்கணும். அந்த 2-3 அதிகாரங்கள் இப்போ அந்த
ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு போஸ்ட், அது ஒரு சாதாரண போஸ்ட்டுங்க அப்படின்னு கடந்து போகிறார் நிர்மல்குமார். அது எப்படி சாதாரண போஸ்ட்டாக இருக்கும்? ஒரு கம்யூனிகேஷன் எடுத்து நீங்கள் ஒரு இதுக்கு அது ராஜதந்திரம் ஏதாவது இருக்குதா, அதுக்குள்ள அரசியல் குத்து இருக்குதா கேள்வி இருக்குது. அந்த ஜோசியரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வெளியில் எடுத்தது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரூட்டை அவரோட ஜெகதீஷை வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணி வெளியில் எடுத்ததும் ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே மக்கள் வந்து பார்த்துட்டு சும்மா தான் இருக்காங்க. அச்சுப்பார் இப்போ 41 பேர் விட்டா சென்டிமெண்ட்டு போன காணொலியில் கூட இந்த சென்டிமெண்ட் அரசியலை ப்ளே பண்ணி பார்ப்பாரு. இந்த சென்டிமெண்ட் அரசியல் ஒரு நாள் அவருக்கு ஆப்போசிட்டாக முடியும். ஏன்னா எப்பயுமே சென்டிமெண்ட் ஜெயிக்காது, அனுதாபம் இருக்கும் சில நேரங்கள் தமிழக மக்கள். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த அடுத்த ஜென்சி பாப்புலேஷனே என்ன நினைக்க ஆரம்பிப்பாங்கன்னா, ஆஹா இது இல்லை, அடுத்த 10 வருஷம் இவர் சினிமாவில் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இவர் மேலே இருக்கிற கிரேஸ் போயிடும். அதுக்கு பதில் வேற யாராவது ஒரு சிவகார்த்திகேயன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை வேற யாராவது ஒருத்தர் வந்துடுறாரு, புதுசாக குஜாய் அப்படின்னு ஒருத்தர் வந்துடுறாருன்னா அவங்க பின்னாடி மக்கள் கூட்டம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றா அந்த எண்டுக்கு போயிடும், இல்லை இந்த எண்டுக்கு வரும். அப்படி இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் இல்லை, அது வந்து ஒரு ஆணவம், ஒரு மிதப்பில் தான் இருக்காருன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. குதிரை பேரம் நடத்தி எப்படியாச்சும் இடைத்தேர்தலில் நிற்க வச்சு பெரும்பான்மையாக தாவேகா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைத்துட்டு இருக்க வேலையில் சீமான் அவர்களை இடைத்தேர்தலில் பயணிக்க போகிறதா அறிவித்தவனே ஒரு கலக்கத்தா டிவிகேக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது டிவிகேவுடைய நீங்கள் கலக்கத்தை டிவிகேக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த கட்சியின் அனுதாபிகள், அந்த கட்சியின் ஃபேன்ஸு, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தொண்டர்கள்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். கொடி போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் தான் அவங்க. தொண்டர்கள்ன்றதுக்கு வேற, ஃபேனுன்றது வேற. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு இந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே அன்பு தான், எல்லாமே வம்பு தான். நாங்கள் சும்மா ப்ராக்டிக்கல் இது பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறதுனாலே மாற்றம் வந்துடாதுன்றது தெரியும். அப்போ இவங்களுக்குள்ள என்னென்னா, சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. உண்மை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா உதயநிதி அவர்கள் வந்து பேச்சால் வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரியான நிலைமையில இல்லை. அந்த இருக்கிற இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் பேச்சாளர்கள் யாரும் இல்லை, எல்லாருமே A4 தான். நமக்கு வந்து எத்தனை மரத்தை அழிச்சு எல்லாரும் A4ல் பேச போகிறாங்களோ, பேசாமல் இந்த ஸ்கிரிப்டை ப்ரீ ரிலீஸ் கூட பண்ணிடலான்ற நிலை இருக்குது. இப்போ அண்ணன் மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா, ஏன்னா சட்டமன்றத்தில் என்ன சிஸ்டமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அந்த பர்பஸே பாருங்களேன், என்ன சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றின டிபேட் இருக்கணும், அதை பற்றி பேச்சு இருக்கணும். அதில் என்ன நல்லது, அதில் என்ன கெட்டது, இதை நீங்கள் செஞ்சீங்க, அப்போ தான் ஆளுங்கட்சி ஆளாத கட்சின்னு இருக்கணும். நம்ம தான் எதிர்கட்சின்றோமே. அது அந்த மாடலே வந்து டபுள் பாலிடிக்ஸ் மாடல். ரூலிங் கவர்மெண்ட், ஆப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி. அந்த வார்த்தை பிரயோகமே தப்பு. ரூலிங் பார்ட்டி, நாட் ரூலிங் பார்ட்டி. ஏன்னா நாட் ரூலிங் பார்ட்டியால் தான் நிறையா சொல்ல முடியும், எனக்கு இப்படி பண்ணுன்னு. அப்போ தான் குடும்பத்தை ரன் பண்ணுறாரு. பசங்கள்லாம் எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்போ அதே மாதிரியான மனநிலையில் இது கேட்கறதுக்கு உரிமையும் முழுமையும் யாருக்கு வந்து சேரும்னா, அந்த மூத்த மகனுக்கு ஒரு பொறுப்பு வந்து சேர்ந்துடும். அந்த மூத்த மகனாக அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாங்க அப்படின்ற கலக்கம் தாவக்காட்டு. குறிப்பாக சமீபத்தில் மக்கள் கருத்து கேட்பில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் சரியான எதிர்கேள்விகள் கேட்க ஆள் இல்லை, சீமான் போன்ற நபர்கள் உள்ளே இருந்தால் அந்த நிலையே வேறு அப்படின்னு கூடிய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கரெக்ட், அதுதான். எப்படின்னா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிம்பாங்க. எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த நேரத்தில் அதை சொல்லணும்னா அவங்களுக்கு முதல்ல வந்து அதை பற்றிய புரிதலும் அறிவும் இருக்கணும். ஒரு செயல் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்ல ஒரு ஸ்கீமை, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதில் இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்னன்னு இடித்து உரைச்சு 4 பேருக்கு சொல்லணும். அப்போ தான் அது என்ன ஆகும்னா ஒரு பரவும். உதாரணத்துக்கு ஒரு குளத்தங்கரையில் ஒரு குளத்தில் ஒரு கல் எடுத்து போட்டோம்னா ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே பரவி அந்த ஒரு கல் தான் போட்டு அந்த வேவ் போகிற மாதிரி அந்த ஒரு குரல் ஓங்கி ஒழிச்சாதான் அது நல்ல இடத்துக்கு போய் அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான குரல் இல்லை. உதாரணத்துக்கு பேரறிஞர் அண்ணா ஈர்க்கப்பட்டது வந்து பேச்சு. வைகோ அவர்களே பாராளுமன்றத்தில் பேசினது தான் வந்து பெரிய டாக்காக இருந்தது. கமல் என்ன பேசியிருந்தாலும் புரிஞ்சு பேசினாரோ புரிய பேசினாலும் அவருடைய பேச்சு ஒரு பெரிய டாக்காக இருந்தது அவர் பாராளுமன்றத்துக்கு போகும்போது. அந்த மாதிரியான பேச்சு பெர்மனண்ட்டான பேச்சு. ஏன்னா அந்த பேச்சு தான் செயலுக்கான உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி முதல்ல ஒரு பிளான், அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். அந்த ஹெல்த்தி டிபேட்டை அண்ணா அவர் கொடுப்பாரு அப்படின்றதுனால அதுதான் மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சீமான் அவர்கள் அந்த அப்பா சமுத்திர அறிவிப்புக்கு பின் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியவங்களாம் இந்த தேர்தலில் நான் சீமான் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கும், களத்தில் இறங்கி வேலை செய்யவும் தயாராக இருக்கும் அப்படின்னு கூடிய ஒரு முடிவை வந்து ட்விட்டர் போன்ற வலைத்தளங்களில் சொல்ல தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதுதான் அவங்க வந்து முன்னாடி இருந்து பல நிர்வாகிகள் வெளியில் போகிறதுக்கு சில காரணம் இருந்தது. அதே மாதிரி அந்த போன காரணங்கள் எல்லாமும் ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போ நம்ம சொல்லணும், இப்போ ஏடிஎம்கேக்கு போனவங்கன்னா ஏடிஎம்கேவே கலகலத்து போய் நின்ன கதைகள் இருக்குது. அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏடிஎம்கேக்குள்ளே நான் நம்பி பிரயாணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அந்த ஏடிஎம்கேவே கலந்து போச்சு. டிஎம்கேக்குள்ளே போனவங்க டிஎம்கேக்குள்ளே வந்து தலைமையே வந்து தோல்வியை சந்திக்கும் முகமாக மாறிப்போச்சு. அப்படி இருக்கும்போது
நமக்கு வந்து வெற்றியும் தோல்வியும் புதுசு இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பது புதுசே கிடையாது. நம்ம அதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றத்தை பற்றி எந்திரிக்கிறதுல இருக்கிற எழுச்சி முக்கியன்றது தான் அண்ணா மூலமாகவும் தமிழ் தேசியமும் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம். தமிழ் மறவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற எண்ணம். எத்தனை முறை தோற்றோன்றத விட எத்தனை முறை எந்திரிக்க முயற்சி செய்கிறோன்றது தான் முக்கியம். அந்த அடிப்படையில் நிர்வாகிகள் எல்லாருமே அந்த எண்ணம் தான் இருக்கும். சரி, இது ஒரு வாய்ப்பு நமக்கு. இந்த வாய்ப்பில் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம செஞ்சோன்னா அவர்கள் செய்த பிறவி கடன் ஒன்று இருக்கும்ல. நான் வரேன், என்னோட பிறவி கடன் சமுதாயம் எனக்கு இவ்வளவோ நல்லது செஞ்சுது, அந்த சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்யணும். சமுதாயம் எனக்கு தீங்கு இழைத்ததுன்னு நான் சொல்லவே முடியாது. நான் இன்னைக்கு நல்ல ஒரு கல்வியாளராக உட்காந்துட்டு இருக்க முடிஞ்சுது, எனக்கு சோறு போட்டாங்கன்னா மக்கள் தான். அதுக்கு நான் என்ன திருப்பி தர போறேன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நிர்வாகிகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக நாம் தமிழர் மக்களுக்கு இருக்கும். அதனால அவங்க அதை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி.